ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறது வந்து மேனுவல் ட்ரேடர்ஸ்க்காக நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்க ஒரு இண்டிகேட்டர் தான். இன்ட்ராடே லெவல்ஸ் 7.5 வெர்ஷன் இண்டிகேட்டர். இப்போ இது வந்து ட்ரேடிங் வியூவிலே அவைலபிள் இருக்குது. இப்போ இந்த இண்டிகேட்டர் எப்படி நம்ம ட்ரேடிங் வியூ சார்ட்டில் ஆட் பண்ணுறது, அப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் இதோட இந்த மாதத்தோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக ஒரு ஷார்ட் வீடியோவில் பார்த்துடலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் இது வந்து ஆட் டு ஃபேவரட் கொடுத்துக்கோங்க. ஆட் டு ஃபேவரட் கொடுத்துட்டு இந்த இண்டிகேட்டர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா இங்கே படித்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸை நான் கொடுத்துருக்கேன். இங்கே இண்டிகேட்டர் டேப் போயிட்டு இன்வைட் ஒன்லியில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ் அவைலபிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து அது இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்டாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உங்களோட ட்ரேடிங் வியூவோட யூசர் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் அதுக்கு வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 7 days டெமோவும் கிடைக்கும். இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ் பார்த்துடலாம். ஓஆர்பி வந்து 15 minutes 9:15 to 9:30. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரீவியஸ் டே லெவல்ஸ் வேணும், ப்ரீவியஸ் டே ஹை லோ லெவல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இதை ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் ஃபார் மினிட்ஸ் வந்து 120, மினிமம் ஓஆர்பி 45, மினிமம் ஓஆர்பி சைஸ் 0.198, ஸ்டார்ட் ஹவர்ஸ் 9, ஸ்டார்ட் மினிட்ஸ் 9:20. அதாவது 9:20க்கு மேலே தான் உங்களுக்கு சிக்னல் காமிக்கும். திரும்ப வந்து இந்த சிக்னல் வந்து எந்த டைமுக்குள்ளே காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த டைமிங் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 5 minutes சார்ட்டில் இது நல்லா ஒர்க் ஆகும். இந்த மந்த் பேங்க் நிஃப்டியில் வந்து நமக்கு ஒரே ஒரு எஸ்எல் தான் அடிச்சிருக்கும். அதே மாதிரி நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 எஸ்எல் தான் மொத்தமாகவே அடிச்சிருக்கும். அக்யூரசி வந்து ஒரு 80% கிட்ட இருக்குது. நேற்று ஒரு எஸ்எல், இந்த ஒரே ஒரு எஸ்எல் மட்டும் இந்த மந்த் ஃபுல்லாகவே அடிச்சிருக்கும். 17th அன்னைக்கு எந்த சிக்னலும் வரல. 16th அன்னைக்கு பை சிக்னல் வந்து 3 டார்கெட்டும் ஹிட் ஆயிருக்கு. அதே மாதிரி 15th அன்னைக்கு பை சிக்னல் வந்து 2 டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. 14th அன்னைக்கு ஒரு சேல் சிக்னல் வந்து 2 டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. 13th அன்னைக்கு ஒரு பை சிக்னல் வந்து 1 டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. 10th அன்னைக்கு ஒரு பை சிக்னல் வந்து 1 டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. 9th அன்னைக்கு ஒரு பை சிக்னல் வந்து 2 டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. 8th அன்னைக்கு ஒரு செல் சிக்னல் வந்து 2 டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. 7th அன்னைக்கு பை சிக்னல் வந்து 3 டார்கெட்டும் ஹிட் ஆயிருக்கு. 6th அன்னைக்கு ஒரு பை சிக்னல் வந்து 2 டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. 3rd அன்னைக்கு ஒரு பை சிக்னல் வந்து 1 டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. நமக்கு ரிப்ளைல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பை சிக்னல் இங்கே ட்ரிகர் ஆகிருக்கும். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் நமக்கு இந்த ஆரஞ்சு கலர் லைன் நம்மளோட ஸ்டாப் லாஸாக இருக்கும். ப்ரீவியஸ் டே ஹை லோ உங்களுக்கு காமிக்கும். பிரேக் அவுட் வந்து இந்த மாதிரி வந்து ஹை பிரேக் அவுட் வந்து டார்கெட் ஹிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம். ரீடெஸ்ட் வந்து இந்த க்ரீன் கலர் லைனில் நம்ம வந்து திரும்ப எடுக்கலாம். இல்லை அடுத்து வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் கிட்ட நமக்கு வரும்போது கூட நம்ம ட்ரிகர் ஆகலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நமக்கு ஸ்டாப் லாஸு. இந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். லைவில் என் கூட ட்ரேட் பண்ணணும், இந்த இண்டிகேட்டர்ஸ் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணணும்னு பார்க்கணுன்னா அதுவும் நம்ம வந்து லைவ் செக்ஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுலேயும் நீங்கள் கலந்துக்கலாம். அக்டோபர் 1st அன்னைக்கு பை சிங்கிள் வந்து திரும்ப ரீடெஸ்ட் வந்து அதுக்கப்புறமா 3 டார்கெட்டும் ஹிட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நமக்கு வந்து அக்யூரசி, நல்ல அக்யூரசி இருக்கும் நம்ம இண்டிகேட்டரில். இந்த இண்டிகேட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த பேஜுக்கு வரும். இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா ஆட் டு ஃபேவரட் கொடுத்துக்கோங்க. ஆட் டு ஃபேவரட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் இங்கே அவைலபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் வந்து இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்டில் இருக்கும், இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உங்களோட ட்ரேடிங் வியூ ஐடி எனக்கு அனுப்புங்க. ஏன்னா இது வந்து இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட். ஸோ நான் இங்கே அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது யூஸ் பண்ண முடியும். 7 days ஃப்ரீ ட்ரையல் இருக்கும். அதை யூஸ் பண்ணி பார்த்து நீங்கள் இண்டிகேட்டர் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த இண்டிகேட்டர் நிஃப்டியில் யூஸ் பண்ணுறதுக்கும் சேம் செட்டிங்ஸ் தான். செட்டிங்ஸ் இன்னொரு தடவை நான் காமிச்சிடுறேன். 15 minutes 9:15 9:30, மினிட்ஸ் வந்து 120, ஓஆர்பி சைஸ் 45, ஓஆர்பி பெர்சன்டேஜ் வந்து 0.198, ஸ்டார்ட் ஹவர்ஸ் எண்ட் ஹவர்ஸ் வந்து நீங்கள் டிட்டர்மின் பண்ணுறது தான். இந்த டைம்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டைம்குள்ளே நமக்கு வந்து சிக்னல்ஸ் காமிக்கும். இன்னைக்கு வந்து பை சிக்னல் வந்து எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்ளைல காமிக்கிறேன். நமக்கு பை சிக்னல் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே இருக்குது, ரீடெஸ்ட் இங்கே வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் டார்கெட் கிட்ட வரைக்கும் போயிருக்கு, திரும்ப கீழே வந்து திரும்ப நமக்கு செகண்ட் ரீடெஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. அங்கேருந்து நம்ம டார்கெட் லைனை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து 26,104.50. இந்த கேண்டிலோட ஹை லோ பார்த்தீங்கன்னா 26,110.20. இது ஜஸ்ட் ஒரு 0.3 தான் இந்த டார்கெட் 1 ஹிட் ஆகிறதுக்கு. மேனுவலாக ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கே இது டார்கெட் ஹிட்னு கன்சிடர் பண்ணி நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். இதுவும் நம்ம எஸ்எல்லாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்படியே நம்ம கன்சிடர் பண்ணாலும் நமக்கு வந்து நிஃப்டியில் வந்து இந்த மந்த் ஃபுல்லாகவே வெறும் 3 எஸ்எல் தான் அடிச்சிருக்கும். ப்ரீவியஸ் டே காமிக்கிறேன். 20th அன்னைக்கு எந்த சிக்னலும் நமக்கு கிடைக்கல. 17th அன்னைக்கு 3 டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. 16th அன்னைக்கு 3 டார்கெட் ஹிட்டு. அதே மாதிரி 15th அன்னைக்கு 2 டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. 14th அன்னைக்கு எந்த சிக்னலும் ஜென்ரேட் ஆகலை. பை சிக்னல் வந்திருக்கு, ஆனால் நம்மளுக்கு செஷன் முடிஞ்சிருச்சு அதுக்குள்ளே.
13th அன்னைக்கு ஒரு எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு. 10th அன்னைக்கு பை சிக்னல் வந்து 2 டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. 9th அன்னைக்கு ஒரு பை சிக்னல் வந்து 2 டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. இங்கே ஒரு எஸ்எல் ஹிட்டு. இந்த பை சிக்னல் வந்து இங்கே ஒரு எஸ்எல் ஹிட்டு. 8th அன்னைக்கு அதே டே வந்து நமக்கு செல் சிக்னல் வந்து ஒரு டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். நம்ம அந்த லாஸும் ரெக்கவர் பண்ணியிருக்கலாம். 7th அன்னைக்கு பை வந்து 2 டார்கெட்டும் ஹிட் ஆயிருக்கு. அக்டோபர் 1 அன்னைக்கு நமக்கு பை சிக்னல் வந்து 3 டார்கெட்டும் ஹிட் ஆயிருக்கு. இண்டிகேட்டர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வச்சு நம்ம பொறுமையாக ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். நீங்கள் இண்டிகேட்டர் ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணணும். இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட பிஹேவியர் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து டெமோ ப்ரொவைட் பண்ணுறேன். ஒரு 7 days டெமோ இருக்குது. அந்த டெமோ யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதுக்கப்புறம் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஆல்கோவும் இருக்குது. நம்ம இந்த மந்த் ஆல்கோவும் நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த மந்த் வந்து ஆல்கோவில் வந்து பையிங்கில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 37% ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். யாருக்காவது ஆல்கோவில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்போது செல்லிங் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது. இந்த மந்த் வந்து செல்லிங் நமக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் அந்த செல்லிங்கோட லாஸையும் நம்ம வந்து பையிங்கில் ரெக்கவர் பண்ணியிருப்போம். நம்மளோட போர்ட்ஃபோலியோ எல்லாமே க்ரீனில் தான் இருக்கும். ஆல்கோ பற்றியோ இல்லை உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் பற்றியோ ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இண்டிகேட்டர் தேவை அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.